கைஸ், ஒரு சூப்பரான ஸ்னேக் அடச பத்தின ஸ்டோரியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான்சோ தான் காட்டுறாங்க. சபை கூடி இருக்கு. பைஹி குயின் ஒரு ஸ்னேக் டீமன் சொல்லி கிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நான் பல வாட்டி இதை சொல்லி நீங்க நம்பல, ஆனா இப்ப நம்ம மக்களே இதுக்கு ஒரு நியாயம் கேட்டு இங்க வந்திருக்காங்க. அவ ஆன்சிஸ்டருக்கு பண்ண அந்த சடங்கு, அதுல அவங்க ஒரு டீமன் தான் அவங்க நாட்டோட அழிவுக்கு காரணம் சொல்லி போட்டிருந்த விஷயத்தெல்லாம் அவன் சொல்றான். ஆனா கிங், நான் சொல்றதை கேளு, குயின் ஒன்னும் டீமன் கிடையாது. அங்கிருந்து சில பேரும் இவன் சொல்றதை கேட்டு நம்மளால குயினை சந்தேகப்பட முடியாதுன்னு சொல்ல, அவனும் சபான் கூட பார்க்காம டக்குன்னு அவங்களை அடிச்சு அப்படியே காலி பண்ணிடுறான். நம்ம எல்டர் சி கடுப்பை கத்தி எடுத்துடுறாரு. கிங், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அதுக்காக தான் நான் இங்க போராடிட்டு இருக்கேன்னு அவன் சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே குயினும் இப்ப அப்படி அங்க வராங்க. நான் டீமன் இல்லைன்னு அவங்க சொல்ல, அவரும் உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சி, நீ இந்த ஊரை ஏமாத்தலாம், ஆனா என்ன நீ ஏமாத்த முடியாது. நீ பாதி ஹியூமன் பாதி ஸ்னேக்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்டிப்பா ஒரு டீமன் தான். அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவ தான், ஆனா நான் ஒன்னும் டீமன் கிடையாது, நோவா காடோட வாரிசுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம நாட்டுல நடக்கிற அழிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கிங்குக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும் போல. ஆளு லைட்டா சாக்காக பை அவங்க டீமனுங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களை இனிமேலும் கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இதுக்கு ஒரு முடிவு எடுங்க கிங்னு சொல்லி மக்களையும் தூண்டி விட்டுட்டு அவனும் அப்படியே கோஷம் போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் சில கார்ட்ஸ் தான் காட்டுறாங்க. மூன் செக்டருக்கும் விச்மூன் செக்டருக்கும் சுத்தமா ஆகாது. அவங்க வழக்கம் போல ஏதோ பொய் சொல்லி தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் அவனுங்களை படுக்க வச்சுட்டு அவனுங்க யூனிஃபார்ம் ஆட்டையை போட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட இவங்க எல்லாருமே கெட்டவங்க, இவங்க சொல்றத நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் இது பாருமா, அப்பா என்ன சந்தேகப்படல, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ பாட்டி வீட்டுக்கு கிளம்பிடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்ல, அங்க முக்காவாசி பேர் பையோட ஆளுங்க தான் போல. அவ வர அவங்க எல்லாரையும் உசி பேத்தி டீமனை இப்பயே கொல்லுங்கன்னு சொல்லி கோஷம் போட ஆரம்பிச்சிடுறானுங்க. அரசரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க. விச் குயினை உடனே சரி படுத்துங்க. எல்டர் அவர் ஆர்டரை ஏத்துக்கிறாரு. அங்க இருந்த மினிஸ்டர்ஸ் அவருக்கு கட்டுப்பாடு. பையோவாலையும் எதுவும் பேச முடியாம போயிடுது. எல்டர் நம்ம ஹீரோயினை ஒரு பக்கம் அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக, இந்த பக்கம் கோர்ட்ல அவன் தீர்த்து கட்டினவங்களோட பாடிஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சபையில பையு 2 மினிஸ்டர்ஸை கொண்டு இருக்கான். இருந்தும் கிங் எதுவுமே பண்ணல. நாளுக்கு நாள் மூன் செக்டரோட பவர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அரசர் கூட அவன் விஷயத்துல முடிவெடுக்க யோசிக்கிறாருங்கிற மாதிரி அவங்க அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் அவனுங்களை இடிக்கிற மாதிரி இடிச்சு அவனுங்க கிட்ட இருந்த டோக்கனை ஆட்டையை போட்டுடுறாங்க. விச் குயினை அரெஸ்ட் பண்றதா தானே சொன்னாங்க. நான் உடனே போய் அவங்கள பார்க்க போறேன். நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அப்பதான் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான டிமானிக் பவர் அப்படியே சென்ஸ் பண்றாரு. நீ போய் குயினை மீட் பண்ணு, இது எங்கிருந்து வருதுங்கிறத நான் போய் செக் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்மாலும் யாருக்கும் தெரியாம செல்லுக்குள்ள பூந்து லாக்க உடைச்சிட்டு இப்ப போய் குயினையும் மீட் பண்றாரு. அவர் அப்பா அம்மாவோட பேரு சொல்லி ஆள் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கிற மாதிரி சொல்லிக்க. இந்த பக்கம் நம்ம டங்கன் மாஸ்டர் மோப்பம் பிடிச்சிட்டு மூன் செக்டரோட அந்த சீக்ரெட் பேஸை கண்டுபிடிச்சிடுறாரு. அங்க ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இருந்து தான் டிமன் இருக்கிற மாதிரி அவர் சென்ஸ் பண்றாரு. அவர் அப்படியே அதை எட்டி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவர் அப்பா அம்மாக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறத குயின் மூலியமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. விச் குயின் அவங்க ஃப்ரெண்டோட வித்தியாசமான ஒரு பாய்சனை கியூர் பண்றதுக்காக என்ன தேடி வந்தாங்க. பையு இந்த உலகத்தை ஆக்கிரமிக்கிற எண்ணத்தோட ஸ்பிரிச்சுவல் பீட்ஸை தேடிட்டு இருந்தான். அது அவனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பீடை அவங்க கிட்ட கொடுத்து எடுத்துட்டு போக சொன்னேன். ஆனா அவங்க அதை திருடிட்டதா அவன் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். அப்ப உங்க சேடோ பாய்சன் அவரு கேட்க, அது என்னோட யூனிக்கான பாய்சன், ஆனா அதையும் அவன் திருடி இருக்கான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நானும் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா அவங்களுக்கு என்னாச்சுங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைச்சா என் சார்பா அவங்களுக்கு நன்றி சொல்லிடுன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரே குசிய தாங்கல. அப்ப என் அப்பா அம்மா திருடங்க இல்ல, அவங்க ஹீரோஸ்ங்கிற மாதிரி சொல்லி ஆள் அப்படியே சிரிப்ப போடுறாரு. குயினும் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலாமான்னு கேட்க, நம்மளும் இந்த சியோ நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாரா இருக்கான்னு சொல்றாரு. குயினும் அவர் பேரை கேட்டு லைட்டா சாக்காகிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அந்த பீஸ்ட் கூட உருண்டு புரண்டுட்டு அவர் அப்படியே திரும்ப மேல வர்றாரு. இது நம்ம நினைச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இதை தோக்கடிக்க வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் குயின் லிசங் அவனுக்கு ஒரு பையன் இருக்கதை என்கிட்ட சொன்னான். அவன் பேரு சியோ, ஆனா அவனுக்கு வெறும் 9 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தான். நம்மளும் அது ஒரு பெரிய கதை, ஆனா நோவாகாட் தான் என்ன இங்க அனுப்பி வச்சாங்கன்னு சொல்றாரு. விச் குயினும் அவர்கிட்ட சொல்லி நம்ம ஹீரோயினை எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போக சொல்றாங்க. நம்மளும் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. அப்ப நோவாகாட்
காட் லிங்கோட விதியை மாத்துறதுக்காக தான் என்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்களா? சரி வாங்க, உங்க 2 பேருமே நான் அப்படியே காப்பாத்துறேன்னு அவரு சொல்ல. இல்ல, நான் இங்கிருந்து தப்பிக்கணும் தான் அந்த பையும் ஆசைப்படுறான். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அவ அதையே ஒரு காரணமா காமிச்சு நான் சொல்ல ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்கிடுவான்னு சொல்றாங்க. ஆனா இந்த மக்கள் யாரும் உங்களை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படல. நீங்க இதுக்காக இப்ப கூட அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம மாஸ்டரும் டீமன் கத்திட்டு அப்படியே அங்க ஓடி வராரு. தண்ணிக்குள்ள ஒரு பெரிய பீஸ்ட் நான் பார்த்தேன். அவரு சொன்ன அடையாளத்தை வச்சு நம்ம குயினும் கண்டுபிடிச்சிடறாங்க. வாட்டர் டீமன் பீஸ்ட் அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏன்சியன் பீஸ்ட். அதோட சக்திகள் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நோவா காட் தான் அதை சீல் பண்ணாங்க. இப்ப அவங்களோட வாரிசால மட்டும்தான் அதை திரும்ப சீல் பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. பேலஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான பொருள் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல நம்ம மாஸ்டரும் நான் உடனே அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. குயினும் அவங்க ஹார்பின் எடுத்து அப்படியே நம்மால் கையில தராங்க. லிங் இங்க இருந்தா பயோ கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டான். அவளை நீ தான் இங்கேருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவரும் இப்ப அப்படியே அங்க வர நான் கெட்டவன் இல்ல, என்னை பார்த்து நீ பயப்பட வேணான்னு அவரு சொல்றாரு. ஆனா அவங்க நீங்க எல்லாருமே மோசமானவங்க, என் அம்மாவை நீங்க கொல்ல பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கையில கிடைச்ச எல்லாத்தையும் அவரு தூக்கி அடிக்கிறாங்க. அவங்க பாட்டி அவங்கள ப்ரொடக்ட் பண்ண நம்மளும் அந்த ஹார்பினை இப்ப அப்படியே அவங்க கிட்ட காட்டுறாரு. குயின் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களும் இப்ப அவரை நம்புறாங்க. ஆனா நம்ம பிரின்சஸ் அவரு நம்மள எங்க கூட்டிட்டு போக போறாரு, அம்மா கிட்டயான்னு கேட்க நம்மளும் ஆமா அம்மாவை தான் பார்க்க போறேன்னு சொல்றாரு. அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்கள பிடிக்கிறதுக்காக பேலஸ்குள்ள ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோ அவரு ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனுங்க மொத்த பேரையும் அப்படியே பறக்க விடுறாரு. ஒரு ஃபீனிக்ஸ் இப்ப அவங்கள காப்பாத்த வருது. நம்ம மாஸ்டர் சீக்கிரத்துல ஏறிக்கீங்கன்னு சொல்ல அவங்களும் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்ட மாதிரி காமிச்சதோடு அந்த பயு இப்ப அப்படியே அங்க வரான். நம்மளும் அவனை பார்த்து அப்படியே டெரரா முறைச்சிட்டு இருக்க. எப்படியோ நான்சோ விட்டு அவங்க ஒரு வழியா தப்பிச்சிடுறாங்க. பாட்டி நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம ஹீரோ நான்சோ விட்டு முடிஞ்ச அளவுக்கு தூரமா போகணும். நம்ம ஹீரோயின் ஆனா என் அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு நீங்க சொன்னீங்களேன்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் விச் குயின் அவங்க மந்திர கோலோட அந்த பீஸ்ட் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண இங்க பறந்து போயிட்டு இருந்தா அவங்க அந்த பவரை இப்ப அப்படியே பாக்குறாங்க. பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. அவங்க அப்படியே ஃபீல் பண்ண நம்ம குட்டி ஹீரோயினும் அது என்னதுன்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அது ஃபயர் ஒர்க்ஸ் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு அவங்க கேட்க நம்ம மாஸ்டர் விச் குயின் தான் அவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த ஃபீனிக்ஸ் அனுப்பி வச்சாங்க. எங்க போகணும்னு இதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் டிராவல் பண்ணி சாங் டெம்பிள்ங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்கள இறக்கி விட்டுட்டு அந்த ஃபீனிக்ஸ் அப்படியே பறந்து போக நம்ம பாட்டிக்கு வேற பயங்கரமா காயப்பட்டிருக்கு. நம்ம மாஸ்டர் ஹெர்பல் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக டக்குன்னு அவங்க காது கிட்ட இருந்து ஒரு சாக்லேட் அப்படியே வெளியே எடுக்கிறாரு. அவங்களும் அந்த கேண்டியை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. ஃபேரி ஐலாண்ட்லயோ இதே மாதிரி நடந்தது நம்மளுக்கு அப்படியே ஞாபகம் வருது. அப்பனா லிங்க் சொன்னதெல்லாம் உண்மைதானா? நம்மால் அப்படியே வெளியே வர அந்த வெளிச்சத்தை பத்தி அவரு கேட்கிறாரு. நம்ம மாஸ்டர் விச் குயின் அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த வாட்டர் பீஸ்ட் சீல் பண்ணிட்டாங்க. அதால ஏற்பட்ட ஒளிதான் அதுன்னு சொல்றாரு. ஆனா நான் லிங்க அவ அம்மா கிட்ட கூட்டிட்டு போவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தா. அவரும் அப்படியே ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வராங்க. பாட்டி உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்ல நம்மளும் அப்படியே உள்ள போறாரு. பாட்டி ஒரு கர்ச்சீஃப் அவர்கிட்ட தராங்க. இத பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு கொண்டு போங்க. இதை என் ஃப்ரெண்டு தான் உருவாக்குனது. அவ கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சு உங்களை தேடி வருவாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்மளும் அதை வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்க சொன்ன அந்த ஃப்ரெண்ட் அவங்கள ஃபேரி ஐலாண்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறாருன்னு சொல்லி அவர் அப்படியே யோசிக்கிறாரு. அப்படி நடந்தா கண்டிப்பா அதே சைக்கிள் தான் இங்க கண்டினியூ ஆகும். கடைசியா நம்ம ஹீரோயின் லைஃபும் பிரச்சனையில வந்து தான் முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் அப்படியே அதை அங்கிருந்து பறக்க விட அதுவும் நேரா பறந்து போய் ஃபாரஸ்ட் ஏரியால விளையாண்டுட்டு இருந்த ஒரு சின்ன பையன் கிட்ட விழுது. இது வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோ தான். அந்த டைம்லைன்ல குட்டி பையனா இருக்காரு. ரொம்ப அழகான கர்ச்சீப். ஆண்டி அடுத்த வாட்டி நம்மள அடிக்கும் போது இதை கொடுத்தா அவங்க கண்டிப்பா அமைதியாயிடுவாங்க. அவரும் அதை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு ஒரு மீன் கடைக்கு தான் போறாரு. ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி மீன். இதை வாங்கிட்டு போனா அவங்க திரும்ப என்ன திட்டுவாங்க. கடைக்காரரும் பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தரை கை காட்டுறாரு. அவர்கிட்ட பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு, முடிஞ்சா அங்க போய் வாங்கிக்கோ. நம்மளும் நேரா அவர்கிட்ட போக நான் மீனை விற்கிறதுலாம் இல்ல தம்பி, நீ வேணா உன்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போ. அவரும் அந்த கர்ச்சீஃபை இப்ப அப்படியே வெளியே எடுக்கிறாரு. அந்த ஆளும் அதை செக் பண்ணிட்டு ஒரு மீன் எடுத்து அவரு கையில கொடுக்க இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஹீரோ தகவல் சொல்லணும்னா 1 மீன் வேணும்னு சொல்லி அவரை மிரட்டி வாங்கிட்டு சாண்ட் டெம்பிள் கிட்ட தான் நான் அதை பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போனவரு அப்படியே திரும்பி பாக்குறாரு. ஆனா அங்க இருந்த அந்த ஆளு ஒரே செகண்ட்ல காணாம போயிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் ஃபியூச்சர்ல இருந்து வந்த நம்ம ஹீரோவும் நம்ம பாட்டி கிட்ட போயிட்டு அந்த கர்ச்சீஃபை தூக்கி போட்டுட்டாருன்னு சொல்றாரு. ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு தெரியும் நீங்க ஹெல்ப் கேட்கிற உங்க ஃப்ரெண்ட் உங்களை கண்டிப்பா ஃபேரி ஐலாண்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரு.
ஆனா அது ரொம்பவே ஆபத்தான ஒரு இடம், அங்க நீங்க போகாதீங்க, சீக்கிரமாவே பையோட ஆளுங்க உங்களை தேடி அங்கேயே வந்துருவாங்கங்கிற மாதிரி ஆள் சொல்ல. பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னால அதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல முடியாது. ஆனா என்ன நம்புங்க, ஃபேரிலேண்டை தவிர நீங்க வேற எங்க வேணாலும் போங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு அவரு சொல்ல. நீ சொல்ற அந்த பாதுகாப்பான இடம் ஃபேரி ஐலாண்ட் தான் ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்மளும் யாரான்னு சொல்லி அப்படியே எடுத்த உடனே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நீங்க ஃபேரி ஐலாண்டுக்கு போக வேணாம், என்ன நம்புங்க, உங்களுக்கு வேற ஒரு பாதுகாப்பான இடத்தை நான் கண்டுபிடிச்சு தரேங்கிற மாதிரி அவரு சொல்ல. அந்த பாதுகாப்பான இடம் தான் ஃபேரி ஐலாண்ட்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அவர் அங்க வராரு. நம்ம ஹீரோ நீங்க யாருன்னு சொல்லிட்டு அவரு ஸ்வாட வெளியெடுக்க அவர் டக்குன்னு அப்படியே அவரோட உண்மையான ஃபார்முக்கு மாறுற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஒரு லேடி, பேரு லிங்யூ, நம்ம பாட்டியும். அப்ப அது நீங்க தானா? ஆனா ஜியோ அந்த கர்ச்சிஃபை மிஸ் பண்ணிட்டதா சொன்னாரே, அது ஒரு பையன் மூலியமா எனக்கு கிடைச்சிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் நம்ம ஹீரோ தாங்கிறது நமக்கு தெரியும். அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி பாட்டியோட காயத்தை சரி பண்ண அதை பார்த்து நம்ம ஹீரோயின், உங்க மேஜிக்கல் பவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கும் அதை கத்து தரீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களும் இந்த பவர்ஸ் பழிவங்கறதுக்காக இல்ல, மற்றவங்களை பாதுகாக்கிறதுக்காகன்னு சொல்ல. நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா எனக்கு இதை கத்து தந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல யாரெல்லாம் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்களை காயப்படுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சரியான பாடத்தை கத்து தருவேன்னு சொல்றாங்க. அப்பனா நான் தான் இப்பல இருந்து உன்னோட மாஸ்டர், என்கிட்ட நீ கத்துக்கணும்னா அதுக்கு முதல் நீங்க ஃபேரி ஐலாண்டுக்கு வரணும்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஃபீனிக்ஸ்ல இருந்து இவங்க வரைக்கும் எல்லாமே அவங்க அம்மாவோட ஏற்பாடுங்கிறதுனால நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல, என்னால அதை ஒத்துக்க முடியாது, அவங்களும் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்கிறத நீ மறந்துடாதன்னு சொல்றாங்க. நோவா கார்டு அவர்கிட்ட சொன்ன அதே வார்த்தை. அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ரெடியாக நம்ம ஹீரோயினும் நீங்களும் வாங்கன்னு சொல்லி அப்படியே அவரை கையை பிடிச்சி அவரை கூட்டிட்டு போறாங்க. டிராவலும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட டைம் டிராவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருத்தரால அவங்களோட பாஸ்டுக்கு திரும்ப வர முடியுமா, அப்படி வந்ததே நீதானன்னு அவங்க கேக்குறாங்க. அவருக்கு அது ஒண்ணுமா ஆச்சரியமா இருக்கு. அப்ப உங்களுக்கு அது தெரியுமா, ஃபியூச்சர்ல லிங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு, அதுல இருந்து என்னால அவளை காப்பாற்ற முடியுமான்னு அவரு கேக்குறாரு. அவங்களும் நீங்க வந்திருக்கிறதே வருங்காலத்தோட மாற்றம் தான், அதோட முடிவை தான் நீ பார்த்துருக்க, நீ இப்ப அதையும் மாத்தணும்னு நினைச்சுன்னா அது ஒண்ணுமோ மோசமா கூட மாறலாம்னு சொல்றாங்க. என்னடா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. அந்த ஷிப்பும் அப்படியே அங்கிருந்து கிளம்புது. நம்ம குட்டி ஹீரோயினும் அப்படியே வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஃபேரி ஐலாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஃபேரி ஐலாண்டு, அந்த இடமே ரொம்ப பசுமையா சூப்பரா இருக்கு. நம்ம குட்டி ஹீரோயினுக்கும் அது ரொம்பவே பிடிச்சு போயிடுது. நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு கேக்கு. நம்மளும் ஆமான்னு சொல்றாரு. அப்பனா இப்பல இருந்து நீங்களும் எங்க கூட தானே இருப்பீங்க. அவங்க அப்படியே பாட்டி கிட்ட எல்லாம் போயிட்டு ரொம்பவே ஹாப்பியா ஜியாவும் இப்பல இருந்து நம்ம கூட தான் இருப்பாருன்னு சொல்ல. நம்மால் அவங்கள கூப்பிட்டு நீ பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. அவங்களும் சரி சரின்னு சொல்றாங்க. இது வெறும் தற்காலிக பிரிவு மட்டும்தான், நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். அவங்க முகமே மாறிடுது. இல்ல இல்ல நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அடம் பிடிக்க ஆரம்பிக்க நம்ம பாட்டியும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அது ஏன் எனக்கு பிடிச்ச யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க, என் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க, இப்ப ஜியோவோ போறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்க. அவங்க டக்குன்னு ஜியோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுடுறாங்க. பிரின்சஸ் நீங்க இன்னமும் சின்ன பொண்ணு தான், நீங்க இதை பத்திலாம் பேசக்கூடாது, அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தங்க நம்மள மேரேஜ் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்களாம், கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருப்பாங்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோவும் அப்படியே ஃபீல் ஆயிட்டு அவங்க கையை பிடிக்கிறாரு. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் பூக்க கூடிய அந்த ஸ்கேட்டர் ட்ரீ இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க. அவர் இங்க கூட்டிட்டு வந்ததே அவங்க தான். அவரும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்படியே அங்கிருந்த ஒரு பாறை எடுத்து அவரோட விஷயம் அதுல அப்படியே எழுத. நம்ம ஹீரோயின் நான் அதை பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப இல்ல, நான் இதை இங்க புதைச்சு வைக்க போறேன், நான் முடிக்க வேண்டிய வேலைகள் ஒண்ணுமும் நிறைய இருக்கு, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உன்னை திரும்ப தேடி வருவேன். அப்ப ஒருவேளை நான் உன்னை மறந்துட்டா நீ இதை எனக்கு காட்டுன்னு அவரு சொல்றாரு. அவங்களும் ஜியோ அப்ப நீங்க என்ன மறந்துடுவீங்களான்னு கேக்குறாங்க. அவரும் கண்டிப்பா இல்லைன்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாறையும் அப்படியே அங்க வச்சு புதைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எப்ப திரும்ப வருவீங்கன்னு கேட்க. இந்த ப்ளூசம் ட்ரீ 10வது வாட்டி பூக்கும் போது நான் கண்டிப்பா முன்னாடி இருப்பேன். அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அவர் இதே டைலாக் சொன்னதா தான் அப்ப அவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. நம்மால் இப்ப கிளம்புற நேரமும் வந்துருது. பாட்டி அவரு பண்ண ஹெல்ப்புக்கெல்லாம் அவருக்கு டைம் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நீங்க எனக்கு காமிச்ச அன்புக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்களுக்கு எதுவுமே புரியல. மாஸ்டர் கிட்டையும் மூன் செக்டரை சேர்ந்தவங்க இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க மாட்டாத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ல. நான் இந்த ஐலாண்டை சுத்தி ஒரு பேரியரை உருவாக்கிட்டேன். கண்டிப்பா யாராலுமே இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம குட்டி ஹீரோயின் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்ப ஜியோ எப்படி திரும்ப வருவாரு? நம்ம மாஸ்டர் அவங்க பவர்ஸ் அப்படியே அவர் மேல யூஸ் பண்றாங்க. ஜியோவால மட்டும்
பார்த்ததும் கண்டிப்பா திரும்ப வர முடியும்னு அவங்க சொல்ல அவ்வளவுதான் நம்மளும் அங்கிருந்து கிளம்பி இப்ப அப்படியே அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம மாஸ்டர் இப்ப அங்க வர நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது, ஆமா அவங்க 2 பேரும் எங்க, அவங்க எங்க இருக்கணுமோ அங்க போயிட்டாங்கிற மாதிரி ஆள் சொல்ல அதானே நீ பழைய ஆளாச்சே. அவரும் அவர் வாழ்ந்த ஊரெல்லாம் அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்க நம்ம மாஸ்டர் அப்ப இந்த வில்லேஜ்ல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியா, சரிவா உன் வீட்டுக்கு போலாம், உன் அப்பா அம்மாலாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. அவருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்மளும் அவரை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்க 2 பேரும் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்பதான் மூன் செக்டரை சேர்ந்த ஒருத்தனும் அங்க சுத்திட்டு இருக்கத நம்மால் நோட் பண்றாரு. சரியில்லையேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தனியா தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்கும். அவன் ஃபர்ஸ்ட் திமிரா பேசுறான். 4 மாத்து வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க யாருங்கிறது இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். மூன் செக்டரை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தனை தேடிட்டு இருக்கதாவும் பக்கத்துல இருக்கிற அவங்க பேஸ்ல இருந்து இவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கதாவும் அவன் சொல்றான். அவங்க ஆளுங்க கூட இன்னைக்கு என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்கள தான் நான் தேடிட்டு இருக்கேன். அவங்க தேடுறது வேற யாரையும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பாவை தான். நம்மளும் சரி சொல்லு அவங்கள நீ எப்ப எங்க மீட் பண்ண போற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த டோக்கன் தான் எங்களோட அடையாளம், இதை வச்சுதான் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். நம்மளும் அதை ஆட்டையை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவரு ஏதோ ஒரு கடையில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே மூன் செக்டரை சேர்ந்த சில பேர் அங்க வரானுங்க. டோக்கனை பார்த்துட்டு நேரா நம்மால் கிட்ட வரேன். அவனுங்களும் லீசனுங்கிற ஒருத்தனை நாங்க உடனே கண்டுபிடிச்சாகணும், அவனை பத்தி உனக்கு தெரியுமா? லீசங்க நல்லாவே தெரியுமே, வாங்க உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆளும் அவரை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம மாஸ்டர் இப்போ ஒரு ஒயின் கடைக்குள்ள பூந்து பெஸ்டான ஒயினை கேட்டு கடைக்காரரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கதான் இப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அவனுங்களை அங்கதான் கூட்டிட்டு வராரு. இவரு தான் நீங்க தேடுற அந்த லீசன். அவனுங்களும் அவரை பிடிக்க ட்ரை பண்ண மாஸ்டர் பத்தி சொல்லவே தேவையில்ல, சும்மாவே வீடு கட்ட அடிப்பாரு. அவனுங்க 2 பேரையும் மாத்தி படுக்க வச்சிடுறாரு. தப்பிக்க ட்ரை பண்ண அவனுங்களை நம்ம ஹீரோவும் அடிச்சு மயக்கமாக்க ஆமா யார் இந்த லீசங்க, அவர் என்ன அவ்வளவு முக்கியமான ஆளா? ஆமா ரொம்பவே முக்கியமான ஒருத்தர். அவன் ஒரு சூப்பர் ஒயினை டேபிள் கடையில ஒளிச்சு வச்சிருக்கான், முதல் அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக கடைக்கு தான் அவர் இப்ப போயிட்டு இருக்காரு. வழியில ஒரு சின்ன பையனை திருடனோட பையன் சொல்லி அங்க இருக்கிற பொடி பசங்க எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. அது வேற யாரும் இல்ல நம்மால் தான். அவரை காப்பாத்தி விட ஒரு கர்ச்சீஃபையும் கொடுத்து அவரை தொடச்சுக்க சொல்றாரு. நான் ஒன்னும் அழுகல. அட நீ அழுவலன்னு தெரியும், இது உன் முகத்துல இருக்கிற கரையை தொடக்கிறதுக்காக, அப்புறம் நீ தான் ஆண்டி கிட்ட அடி வாங்குவ. அவரும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்க. அவங்க எல்லாரும் உன் அப்பாவை ஒரு திருடன் சொல்றதுனால நீ வருத்தப்படுறியா என்ன? கண்டிப்பா இல்ல, என் அப்பா ஒரு ஹீரோ. சூப்பரா சொன்னடா குட்டி பையா, சரிவா கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவனை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. வாசு கிட்ட வந்த உடனே நம்ம ஆண்டி அவரை பொழந்து கட்டுறதுக்காக கத்திட்டு ஓடி வராங்க. நம்ம 2 ஹீரோவும் அப்படியே பயப்பட ஏன்டா கடையை கவனிக்காம எங்க போய் சுத்திட்டு வரேன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இதோ ஒரு புது கஸ்டமரை கூட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லி நம்ம பெரிய ஹீரோவை கூத்து விட்டுட்டு குட்டி ஹீரோ அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆண்டியும் அவரை கூட்டிட்டு போய் அப்படியே கவனிக்கிறாங்க. கடையில பயங்கர கூட்டம், ஒரு ஆளா எல்லாத்தையும் கவனிக்க முடியாம அவங்க அப்படியே திணறிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவரை பாட்டுக்கு போயிட்டு ஒயின் சர்வ் பண்றது, ரூம் புடிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லி அவரு கடை மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் அப்படியே வாயை பொழந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆண்டி நீங்க நம்ம ஹீரோ அது ஊர்ல நாங்களும் ஒரு கடை வச்சிருந்தோம், அதான் இந்த வேலைலாம் கொஞ்சம் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவருக்கு சாப்பிட என்ன வேணும்னு கேக்குறாங்க. மெனுல என்னென்னமோ டிஷ்லாம் தொங்கிட்டு இருக்கு, ஆனா நம்மால் பிளைன் நூடுல்ஸும் எக்கும் கேக்குறாரு. அவங்களும் என்னது முடியாதுன்னா பிரச்சனை இல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அதை அப்படியே ரெடி பண்ண நம்ம குட்டி ஹீரோ அவங்களுக்கு எப்ப பசிச்சாலும் இதே டிஷ்ஷ அவர் அவங்க கிட்ட கேக்குறத அவங்க அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. அதுலயும் முட்டைய சூப்புக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு கடைசியா தான் அவர் அதை சாப்பிடுவாரு. இந்த சூப்பை உறிஞ்சதுக்கு அப்புறம் முட்டையோட டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் அப்படியே சமாளிச்சுட்டு அப்புறம் நான் இங்க ஒரு ஆளை தேடி தான் வந்தேன், உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? யார் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, இந்த ஊர்ல எனக்கு தெரியாத இடமும் கிடையாது, தெரியாத ஆளும் கிடையாது. அவரும் லீசான்னு சொல்றாரு. ஆண்டி முகமே மாறிடுது. நீங்க யார பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோவும் சிட்டி ஃபுல்லா அவரை தான் தேடிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாரு. இது பாரு தம்பி, நான் பட்டுக்கும் இங்க ஒரு கடை வச்சுட்டு என்னோட தொழில பார்த்துட்டு இருக்கேன், மத்தவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒண்ணு, நீங்க பயப்படாதீங்க, நான் ஒன்னும் ஆபீஸர்லாம் கிடையாது. லீசங் என்னோட ஃப்ரெண்டு, அவருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், அதான் கடைசியா ஒரு வாட்டி அவரை பார்க்கலான்னு. ஆண்டி நான் உண்மையா தான் சொல்றேன், அவனை நான் பார்த்தே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம குட்டி செய்யவும் அங்க பாரு, ஏண்டா கடைக்கு வர நேரமா இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவரை போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவரும் அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசி வாங்கி கட்டிட்டு அப்படியே கோச்சிட்டாங்க ஓடி போக நம்ம ஆண்டியும் அவரை பிடிக்க போய் லைட்டா ஸ்லிப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் அவனை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம குட்டி சியோ ஒரு இடத்துல தனியா உட்காந்து மார்பிள்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஆண்டி உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு
இல்ல, அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அது உண்மை இல்ல, அவங்க உன் மேல ரொம்பவே அன்பு வச்சிருக்காங்க. சரி சொல்லு, ஒரு வாட்டியும் நீ எக் நூடுல்ஸ் கேட்கும் போது அது ரொம்பவே காஸ்ட்லின்னு தெரிஞ்சாலும் அவங்க அதை உனக்காக செஞ்சு கொடுக்கலையா என்ன? அவனும், ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்துல எல்லா ஆண்டியும் ஒரே மாதிரி தான். அதுவும் இல்லாம எனக்கு ஒண்ணுமோ நிறைய விஷயம் தெரியும். அவங்க என்னதான் உன்னை திட்டினாலும் கடைக்கு வர யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்கன்னா அவங்க என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருக்காங்களா? அவரும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப உன்னை பிடிக்க வந்து அவங்க கால் கூட ஸ்லிப் ஆயிடுச்சு. நிஜமாவா? நான் இப்ப என்ன பண்றது? உனக்கு நல்லாவே தெரியும் நாள் சொல்ல. அவனும், நான் போய் அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன், சூடா டீயும் போட்டு தருவான்னு சொல்றான். பாயிண்ட பிடிச்சிட்டேன்னு அவரும் சொல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தம் அங்க இருக்கிற மார்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அங்கிருந்த ஒரு வித்தியாசமான மார்பிளை நோட் பண்றாரு. வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பியர்டா. அவர் அப்படியே சாக்காகிற மாதிரி காமிச்சதோட எடுத்த உடனே நம்மால் வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பியர்டை பார்த்து சாக்காகிறது தான் காட்டுறாங்க. அவர் அப்பா மூலியமா குட்டி சியோ கிட்டது வந்திருக்கும் போல. இத நான் எடுத்துக்கிட்டுமா? கண்டிப்பா முடியாது. அட என்னடா ரொம்ப பிடிச்ச ஆளா இருக்கானேன்னு சொல்லி அவரு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. இதுக்கு பதிலா வேற ஒரு மார்பிள அவரு தரதா சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, வேணா இதுக்கு பதிலா உன்னோட ஸ்வாட தெரியா? அட பாவி, இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? உன் ஆண்டிக்கு விஷயம் தெரிஞ்சா உன்னை வெளுத்தெடுத்துருவாங்கன்னு அவரு சொல்ல. அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம், நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க ஸ்வாட எனக்கு தாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பேர்ல நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருந்த மரக்கட்டையை அப்படியே பாக்குறாரு. ஒரிஜினல் ஸ்வாட்லாம் நீ இந்த வயசுல யூஸ் பண்ண கூடாது. நான் வேணா இதே மாதிரியே ஒரு மர ஸ்வாட உனக்கு பண்ணி தரேன். நிஜமாவா? அதே மாதிரியே உன்னால பண்ண முடியுமா? அப்படியே இருக்கும்னு அவரும் சொல்ல அந்த பையன் அப்படியே நம்ம மாஸ்டரோட ஸ்வாட பாக்குறான். இது சமயம் இருக்கு, பேசாம இதே மாதிரி ஒரு ஸ்வாட் பண்ணி கொடு. சரி, அந்த பெல்ல கூட நாள் சொல்ல. அதெல்லாம் முடியாது, காம்படிஷன் இருக்குல்ல நம்ம சொல்றோம். மேட்ச்ல நான் ஜெயிச்சிட்டா அந்த ஸ்வாட நீ எனக்கு கொடுத்துடணும். அதுவே நீ ஜெயிச்சிட்டா அந்த பெல்ல நான் உனக்கு கொடுத்துடுறேன், அந்த ஸ்வாட நீ எனக்கு தரணும். சரியான திருட்டு பையனா இருப்பான் போல. நம்மளும் சரின்னு சொல்லிடுறாரு. நம்ம அப்ப மார்பிள் மேட்ச் வச்சுக்கலாம். அச்சோ, எனக்கு இது சுத்தமா வராதே, வேணா வேற ஏதாவது. இல்ல அதான் விளையாண்டே ஆகணும்னு சொல்லி வாடம் பிடிக்கும். 2 பேரும் மேட்சையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க மொத்தம் 4 குழி இருக்கு. மொத்தம் இருக்கிற 3 என்னோடது, அப்புறம் அங்க இருக்கிறது உன்னோடது. 10 மார்பிள கரெக்டா போறவங்க தான் வின்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண அவன் திணறி போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா எல்லாத்தையும் தூக்கி அப்படியே அந்த குழியில போட்டுடுறாரு. குட்டிசியோட கடைசி மார்பிள் மிஸ் ஆக அவனும் கடுப்பாயிடுறான். விளையாட தெரியாதுன்னு சொல்லி நீ நல்லா ஏமாத்திட்ட. அதெல்லாம் வித்த தம்பி, மத்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நம்ம எந்த விஷயத்தையும் சாதாரணமா எடுத்துக்க கூடாது. சரி, நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா, நான் அந்த ஸ்வாட ரெடி பண்ணி வைக்கிறேன்னு ஆள் சொல்ல அவனும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ ஸ்வாட ரெடி பண்ணிட்டு இருக்க நம்ம மாஸ்டரும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையன் பார்க்கறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கால. நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, மாஸ்டர் நீங்க எப்பயாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் சேர்த்துக்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? என்னது? அடப்போப்பா, நம்மளாம் காத்து மாதிரி, நம்ம எப்ப எங்க இருப்போம்னு நமக்கே தெரியாது, இதுல கூட ஒரு ஸ்டூடெண்ட் வரையா. நம்ம ஹீரோவும் என் பவர்ஸை யூஸ் பண்ணி இப்ப நான் உங்க எதிர்காலத்தை கணிக்க போறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் கூட நீ பண்ணுவியான ஒரு கேட்க. சரியா இன்னும் 10 வருஷத்துல நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பையனை மீட் பண்ணுவீங்க. அவர் ரொம்பவே டேலண்டானவங்கிற மாதிரி அவரு சொல்ல. நீ என்ன சொல்ல வர? அப்ப நான் யாரோ ஒருத்தன் கிட்ட போயிட்டு, டேய் தம்பி அப்படியே நில்லு, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொல்லுவான்னு சொல்றியா நாள் கேட்க. நம்ம ஹீரோ பாஸ்ல நடந்ததெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. அவரு கடையில இருந்து கிளம்பும் போது ஒரு நாள் இதே மாதிரி தான் நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் அப்படியே நில்லு, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சொன்னதை அவர் அப்படியே நினைச்சு பார்க்க. கிட்டத்தட்ட எல்லாமே நம்மால் இப்ப சொன்னதான் அப்பயே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டைம் லூப் மாதிரி. ஸ்வாட் இப்ப ரெடி ஆயிடுது. ஆனா அந்த பையனை ஒண்ணுமா காணும். அவங்களும் அவரை தேடிட்டு நேரா ஹோட்டலுக்கே போறாங்க. ஆனா ஆண்டி சியோ ஒன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. நம்ம மாஸ்டர் அவன் எங்கேயாவது விளையாட போயிருப்பான், இல்ல அவன் எங்க போனாலும் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவான். ஆனா அவனை ஒண்ணுமா ஆளு காணும். சரி பதட்டப்படாதீங்க, நாங்க போய் அவனை தேடி பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. சிட்டி ஃபுல்லா லேண்டர் ஃபங்க்ஷனை ஜாலியா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே யோசிக்கிறாரு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன நடந்துச்சோ அதான் இப்ப அந்த சியோக்கும் நடந்துட்டு இருக்கும். மூன் செக்டரை சேர்ந்த ஒருத்தன் அவரை கடத்திருப்பான். அவரோட அப்பா எங்கன்னு கேட்டு அவனை மிரட்டிட்டு இருக்க. அவனும் தெரியாதுன்னு சொல்றான். உன் அப்பன மாதிரியே நீயும் சரியான திருட்டு பயிலா இருக்க. என் அப்பா ஒன்னும் திருட இல்ல, அவரு ஒரு ஹீரோன்னு அவன் சொல்ல. அவனும் கடுப்பாயிட்டு அவனை போட்டு அப்படியே தண்ணியில முக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் செயல தான் மறைஞ்சிருக்காங்க. மாஸ்டர் அவனை காப்பாத்த போலான்னு சொல்ல நம்மால் தடுத்துடுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவனோட அப்பா அவனை காப்பாத்த வருவாரு. ஆனா அங்க அவனை போட்டு முக்கிய எடுத்துட்டு இருக்கானுங்க. சியோ அவன் அப்பா இங்க வருவார்னு நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? நேராக அந்த பையன் நிலைமை மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம மாஸ்டர் நீ வரலனா விடு, நான் போய் அவனை காப்பாத்துறேன்னு சொல்ல நம்மாலே டக்குன்னு களத்துல இறங்கி அவனுங்களை காலி பண்ணிட்டு அவர் அப்படியே காப்பாத்துறாரு. அவனால இப்ப சரியா பார்க்க கூட முடியல. நம்ம ஹீரோவை பார்த்து அப்பான்னு சொல்றான். அவருக்கும் இப்பதான் எல்லாமே புரியுது. அப்பனா அன்னைக்கு என்ன காப்பாத்துனது என் அப்பா இல்ல, அது நான் தானா? ஆள் அப்படியே அழுதுட்டே அவரை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து
கிளம்ப. இந்த ஞாபகம் மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கும். ரொம்ப நாளா இதை தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்ப அப்படியே ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஆண்டி அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல நம்ம ஸ்வாட் மாஸ்டர் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க பையன் இப்ப உயிரோட இருக்கானா அதுக்கு காரணமே நான் தான். நம்மாலும் அவனோட அப்பா அம்மா லேண்டட் ஃபெஸ்டிவலுக்குள்ள வந்துடுன்னு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்ததா நான் கேள்விப்பட்டேனே. அவங்க எப்ப வருவாங்கன்னு கேக்குறாரு. நம்ம ஆண்டியும் இதுக்கு மேலேயும் நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க விரும்பல. சியோவோட அப்பா அம்மா என்னைக்குமே திரும்ப வர மாட்டாங்க. என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா நான்சோல போய் அந்த ஆன்டிடோஸ் எடுக்க போனப்ப அந்த மூன் செக்டர் சீஃப் கிட்ட மாட்டிட்டு அவங்கள ஷேடோ பாய்சனை வச்சு அட்டாக் பண்ண விஷயத்துல அவங்க சொல்றாங்க அந்த பாய்சனுக்கு ஆன்டிடோஸே கிடையாது. அவங்க எப்பவோ இறந்துட்டாங்க. அவங்க காப்பாத்தின அவங்களோட ஃப்ரெண்டு தான் அவனோட ஸ்வாட கூட என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. இந்த விஷயம் சியோக்கு ஒன்னும் தெரியாது. அவங்க அப்பா அம்மா திரும்ப வருவாங்கன்னு சொல்லி அவன் இன்னமும் நம்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழ ஆரம்பிக்க. நம்ம ஆளுக்கு அதை விட கஷ்டமாயிடுது. அவர் அப்படியே அங்கிருந்து ஓடி போயிட்டு நம்ம அப்பா அம்மாவை இனிமே நம்மளால பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அப்படியே கத்திரி அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. சியோவும் ரெக்கவர் ஆகி வந்துடுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாட பார்த்துட்டு அது எனக்கான்னு கேட்க நம்மளும் அதை அப்படியே அவரு கையில கொடுத்துடுறாரு. அவனும் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என் அப்பா திரும்ப வந்துட்டாரு. நேத்து என்ன கடத்தினவங்க கிட்ட இருந்து அவரு தான் என்ன காப்பாத்தினாரு. அவரு ரொம்பவே ஸ்ட்ராங். நேத்து என்ன கடத்தினவங்கள அவர் எவ்வளவு ஈஸியா அடிச்சு காலி பண்ணாரு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியா அப்படியே அவரு கிட்ட சொல்லிட்டு இருக்க. நேரா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டு அவன் ஒளிச்சு வச்சிருந்த அவனோட ட்ரெஸ்ஸரிஸ் எல்லாம் அவன் அப்படியே வெளியே எடுக்கிறான். அதுலதான் அந்த வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பீடம் இருக்கு. கூடவே அவர் அம்மாவோட ஹார்பின் அவர் அப்பாவோட சீக்ரெட் வெப்பன்னு சொல்லி அவன் எல்லாத்தையுமே வெளியே எடுக்க. நம்மாலும் அதெல்லாம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுது. ஃபீனிக்ஸ் அப்படியே அங்கிருந்து பறந்து போக அவரும் சியோ ஒரு உண்மையான ஹீரோனா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா, தெரியுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இல்ல. ஒரு ஹீரோ அநியாயத்தை தட்டி கேட்பான். அவன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண நினைப்பான். நம்மளவங்களுக்காக கடைசி வரைக்கும் நிப்பான். உன் அப்பா அம்மா மாதிரின்னு அவரு சொல்ல அவனும் கண்டிப்பா நானும் என் அப்பா மாதிரியே ஒரு பெரிய ஹீரோ ஆவான்னு சொல்றான். இப்ப திரும்ப அவங்க ஹோட்டலுக்கு தான் வராங்க. ஆண்டி வழக்கம் போல கடைக்கான பொருள் வாங்கறதுக்காக அவர் அப்படியே அனுப்பிவிட நம்மாலும் அவரு கிளம்ப போற விஷயத்த பத்தி அவங்க கிட்ட சொல்றாரு. என்னது அதுக்குள்ளயா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்குவீங்கன்னு நினைச்சேன். இல்ல நான் முடிக்க வேண்டிய வேலைகள் எனக்காக காத்துட்டு இருக்கு நாள் சொல்றாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சியோ உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நேரடியா சொல்றதுக்கு கூச்சப்படுறான். அவனுக்கு பதிலா நான் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் என்னைக்குமே உங்களை அவன் அப்பா அம்மாவோட இடத்துல வச்சுதான் பாக்குறான்னு ஆள் சொல்ல. ஆண்டியும் அதை கேட்டு கண் கலங்கிடுறாங்க. நம்மளும் நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிரிப்பை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் தான் அவரு இப்ப தேடி போறாரு. என்ன மாஸ்டர் ஒரு குட் பை கூட சொல்லாம கிளம்பிட்டீங்க. விதி தான் நம்ம சந்திப்பையும் பிரிவையும் முடிவு பண்ணுது. இதுல குட் பை சொன்னா என்ன சொல்லலனா என்னன்னு அவரு கேட்கிறாரு. மாஸ்டர் அப்புறம் நான் சொன்னது நீ சொன்ன அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பையன் அந்த ஜியோ தானே, அப்ப நீங்க அவனுக்கு மார்ஷல் ஆர்ட் கத்து தருவீங்களான்னு ஆள் கேட்க அவரும் பாப்போம் விதி நமக்காக என்ன முடிவு வச்சிருக்கோ அதன்படி நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் ஃபீனிக்ஸ்ல ஏறி அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம லினியோ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிதான் அவர் மனசுல அப்படியே ஓடிட்டு இருக்கு. இப்ப அப்படியே ஒரு பிரம்மாண்டமான செவரை தான் காட்டுறாங்க. 2 குட்டி பசங்க அது மேல நின்று விளையாண்டுட்டு இருக்கு. சொன்னா கேளு அது ரொம்பவே ஆபத்துன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மேல நின்னுட்டு இருக்க டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோவும் டக்குன்னு போய் அவங்கள அப்படியே காப்பாத்துறாரு. ஆளோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இது ஒருவேளை அவதானான்னு சொல்லி அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. அவங்களும் என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி. என் பேரு லினியோ, லின் மேன்சனை சேர்ந்தவன் சொல்றாங்க. ஆமா உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? லினியோ அப்பவே அவர்கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. சின்ன வயசுல அவங்கள காப்பாத்தின ஒருத்தர் அவரை பார்த்துதான் ஹீரோ ஆகணுங்கிற ஆசையா அவங்களுக்கு வந்திருக்கும். இல்ல இது நடக்க கூடாது. ஆளும் அவங்கள திரும்பி கூட பார்க்காம மின்னல் வேகத்துல போயிட்டு அவங்கள அப்படியே இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பு. அங்கிருந்து நம்ம குட்டி ஜின்னு சூசன் செக்டரை சேர்ந்த ரொம்பவே பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் மட்டும்தான் ஃபீனிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களும் நான் அவரோட முகத்தை கூட சரியா பார்க்க முடியல. ஆனா அவரு பெரிய ஹீரோவா தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் அப்படியே வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது இப்போ அவர் முன்னாடி திரும்ப ஒரு போர்ட்டல் மாதிரி ஒண்ணு அப்படியே ஓபன் ஆகுது. இதான் நம்ம திரும்ப போக வேண்டிய நேரமாங்கிற மாதிரி அவர் யோசிக்க டக்குன்னு உள்ள இருந்து ஒரு யாரோ அவர் அட்டாக் பண்ண வருது. ஸ்பிரிச்சுவல் பீடும் மிஸ் ஆக அவரும் போயிட்டு அதை அப்படியே கேட்ச் பண்றாரு. அந்த போர்ட்டலுக்குள்ள அவரு போற அதே நேரத்துல ஒரு யாரோ வந்து அவர் அப்படியே சொருகிட்ட மாதிரி காமிச்சதோடு அந்த ஃபீனிக்ஸும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிட்டு அவரும் அவரோட உண்மையான டைம் லைனுக்கு அப்படியே வந்துடுறாரு. மூன் செக்டரை சேர்ந்தவங்க அவருக்கு சுத்து போட்டுறாங்க. பையுவும் கையில ஒரு வில்லோட இப்ப அப்படியே அங்க வரோம். நீ மட்டும் அன்னைக்கு அந்த வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பீடை எடுத்துட்டு போகாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அது எப்பவும் எனக்கு சொந்தமாயிருக்கும். கணக்கு பண்ணீங்கன்னா தெரியும் 10 வருஷமா அந்த வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பீடு உலகத்திலிருந்தே காணாம போயிருக்கணும்.
ஏன்னா நம்மால் அப்பவே அது அவரோட டைம்ல எனக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்பனா அன்னைக்கு பிரின்சஸ காப்பாத்தினது நான் தான் உனக்கு தெரியுமா? அவனுக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் தெரிஞ்சிருக்காது. 10 வருஷமா அதை தேடி அலைஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் லீசனோட பையனே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த டைம்ல இருந்து நம்ம ஹீரோ என்னோட டிவைன் பவர்ஸ் மூலியமா அன்னைக்கு பேலஸ்க்கு வந்ததோ நீதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பனா அந்த ஸ்பிரிச்சுவல் பீடையும் அவர் தான் எடுத்துட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் ஒரு பெரிய ஸ்கெட்சையே போட்டிருப்பான். அதனாலதான் அவன் ஆளுங்க நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிருப்பானுங்க. ஃபேரி ஐலாண்ட பத்தி அவர்கிட்ட பேசுனது, அவரை வச்சு நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சது, கிடைச்ச எல்லா இடத்துலயும் அவரு கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணது, அவரு டைம் டிராவல் பண்ண போற அந்த நாளுக்காக அவன் காத்துட்டு இருந்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அவன் அப்படியே அவர்கிட்ட சொல்றான். நம்மளுக்கும் இப்பதான் எல்லாமே புரியுது. அப்ப இதுக்காக தான் இவ்வளவு காலமா அவங்கள அவன் கொல்லாம விட்டு வச்சிருந்திருக்கான். டெம்பிள்குள்ள என்னால எப்படி இவ்வளவு சுலபமா வந்துட முடியும் நான் அப்பவே யோசிச்சேன். அப்ப இதுவும் உன்னோட திட்டம் தானா? இந்த உலகத்தை நான் ஆளணுங்கிறது எழுதப்பட்ட ஒண்ணு, அதை மாத்தணும்னு நினைக்கிற யாரும் இங்க உயிரோட இருக்க முடியாதுன்னு அவன் சொல்ல அவன் ஆளுங்களும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்மளும் அவர் ஸ்வாடை யூஸ் பண்ணி அப்படியே அது எல்லாத்தையும் சமாளிக்கிறாரு. அவனுங்களையும் அப்படியே காலி பண்ணிட்டு அவர் அப்படியே நேரா அந்த பையோவையும் அட்டாக் பண்ண பாரு. அவன் அசால்ட்டா நம்ம ஹீரோவை புரட்டி போட்டுறான். நம்மளும் சூசன் செக்டரோட 7 ஸ்டார் ஃபார்மேஷன் அவரோட பவர் மூலியமா உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்வாடுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ட்ரை பண்றாரு. ஆனா அவன் மந்திர கோலுக்கு முன்னாடி அவரோட அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்வாடு இப்ப ரெண்டா உடைஞ்சிருது. அவனும் அவரு கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிடறான். அப்பதான் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம மாஸ்டரோட என்ட்ரி. அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு அவர் அப்படியே ஒயினா ஒரு வாய்க்குள்ள ஊத்த ஆரம்பிக்க ஒரு பக்கம் பையவும் அவன் ஆளுங்களோட டெட் பாடிஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அவனும் அப்படியே அவன் பவர்ஸ் அதிகமாக்கிட்டு இருக்கான். நம்ம ட்ரங்கன் மாஸ்டரும் காட்வைனோட அந்த பவரை யூஸ் பண்றாரு. அவரோட அந்த பிரம்மாண்டமான எனர்ஜி ஃபார்ம் அப்படியே அவனை அட்டாக் பண்ண அந்த வீணா போனவன் அதை கூட அவன் டார்க் பவர்ஸ் வச்சு அப்படியே சமாளிக்கிறான். அது மூலியமா ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. ஒரு பக்கம் அவ பறந்து போக ஒரு பக்கம் நம்ம ட்ரங்கன் மாஸ்டர். ஆனா பையு ஸ்டடி ஆகிறதுக்குள்ள நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அவனும் அதை பார்த்து காண்டாகிற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த எபிசோடு முடியுது. ஸ்டார்டிங் எபிசோட்ல இருந்து நமக்கு இருந்த பல குழப்பங்களுக்கு இந்த எபிசோட்ல கண்டிப்பா பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.